புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். எங்களை படைத்து பாதுகாத்து அரவணைத்து வரும் இறைவா, இந்த அருமையான வேளையிலே உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம். நற்கருணை நாதரே, இந்நேரத்தில் உம் பாதத்தில் அமர்ந்து நாங்கள் ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம், மன அமைதியை காண்கின்றோம், மன நிம்மதியாய் உணர்கின்றோம். எங்கள் நல் ஆயனே, எங்கள் மீட்பரே, நீர் எங்களை அமைதியான நீரின் அருகே நடத்தி எங்கள் ஆன்மாவை புத்துணர்வு அடைய செய்கின்றீர். எனவே உம்மை வணங்குகின்றோம். எங்களை நல்வழியில் நடத்தி பாதுகாப்பும் வழிகாட்டுதலையும் அளிக்கும் உம்மிடம் எங்கள் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க்கையின் இருண்ட பள்ளங்களில் கூட உமது ஆற்றலும் ஊக்கமும் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றது. உம்முடைய பரிபூரண அருளும் அற்புத ஆசீர்வாதங்களையும் இந்நேரத்தில் நாங்கள் கொண்டாடுகின்றோம். உம்மிடத்தில் எமக்கு எதுவும் குறைவில்லை என்று நம்பி எங்கள் குரலை உயர்த்தி உம்மை வணங்குகின்றோம். எம் மெய்ப்பரே, உமது அன்பு நன்மை எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களை தொடர்ந்து வரும் என்பதில் நமக்கு மகிழ்ச்சி. எங்கள் நல்லாயனே, நற்கருணை நாதரே, எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். ಅನಶ್ವರ ನಿಮಿಷವಿದು ಪಾವನ ವೇಳೆದು ದೇವರೇ ಬಂದಿರುವೆ ಕರೆಯುವೆ ನಾನಿನ್ನ ಅನಶ್ವರ ನಿಮಿಷವಿದು ಪಾವನ ವೇಳೆದು ದೇವರೇ ಬಂದಿರುವೆ ಕರೆಯುವೆ ನಾನಿನ್ನ ಅನಶ್ವರ ನಿಮಿಷವಿದು ಪಾವನ ವೇಳೆದು ದೇವರೇ ಬಂದ
ಅನಶ್ವರ ನಿಮಿಷವಿದು ಪಾವನ ವೇಳೆಯಿದು ದೇವರೇ ಬಂದಿರುವೆ ಕರೆಯುವೆ ನಾನಿನ್ನ ಶಾಂತಿ ನೀಡುವ ಸೌಭಾಗ್ಯ ನೀಡುವ ದೇವರನ್ನು ನೋಡುವ ನಿಮಿಷವಿದು 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 ಅನಶ್ವರ ನಿಮಿಷವಿದು ಪಾವನ ವೇಳೆ ಇದು ದೇವರೇ ಬಂದಿರುವೆ ಕರೆಯುವೆ ನಾನಿನ್ನ ಅನಶ್ವರ ನಿಮಿಷವಿದು ಪಾವನ ವೇಳೆಯಿದು ದೇವರೇ ಬಂದಿರುವೆ ಕರೆಯುವೆ ನಾನಿನ್ನ ಮರೆಯುವ ಸಂತೋಷ ಲಭಿಸುವ ಸುಮಧುರ ಸುಂದರ ನಿಮಿಷವಿದು ನೋವು ಮರೆಯುವ ಸಂತೋಷ ಲಭಿಸುವ ಸುಮಧುರ ಸುಂದರ ನಿಮಿಷವಿದು ನೋವು ಮರೆಯುವ ಸಂತೋಷ ಲಭಿಸುವ ಸುಮಧುರ ಸುಂದರ ನಿಮಿಷವಿದು ನೋವು ಮರೆಯುವ ಸಂತೋಷ ಲಭಿಸುವ ಸುಮಧುರ ಸುಂದರ ನಿಮಿಷವಿದು ಅನಶ್ವರ ನಿಮಿಷವಿದು ಪಾವನ ವೇಳೆ ಇದು ದೇವರೇ ಬಂದಿರುವೆ ಕರೆಯುವೆ ನಾನಿನ್ನ ಅನಶ್ವರ ನಿಮಿಷವಿದು ಪಾವನ ವೇಳೆಯಿದು ದೇವರೇ ಬಂದಿರುವೆ ಕರೆಯುವೆ ನಾನಿನ್ನ
எங்கள் நல்ல ஆயன் ஆகிய அன்பு இயேசுவே, இதோ இதனால் வரையிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாமல் காத்து வழி நடத்திய உமது கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ எங்கள் தேவைகள் அனைத்தையும் நீரே உணர்ந்தவராய் நாங்கள் உம்மை கேட்கும் முன்பே எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதித்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் சோர்ந்து போகின்ற வேளையிலே நீரே எங்களுக்கு ஆறுதலாக இருந்து எங்களுக்கு புத்துயிர் தந்து எந்நாளும் வழி நடத்துகின்ற உமது கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் இடுக்கண்களில் தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இதோ நான் உன்னோடு இருப்பதனால் நீர் எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்று உமது வார்த்தைகளினால் எங்களுக்கு வலு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எங்களுடைய எதிரிகளை கண்டு கலங்குகின்ற நேரத்திலே என் துணை கொண்டு நீர் எப்பேற்பட்ட எதிரியையும் எதிர்கொள்ள முடியும் என்று எங்களோடு இருந்து எங்களுக்கு வலுவூட்டுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். பலரின் மத்தியிலே எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் வழியாக உம் பிரசன்னம் பலருக்கு சென்றடைய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களை இந்நாள் வரையிலும் வழிநடத்துகின்ற உமது கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ நாங்கள் வாழ்கின்ற காலம் முழுவதும் உம்மை முழுமையாக நாங்கள் பற்றி கொண்டு உம் வழியிலே நாங்கள் பயணத்தை தொடர எங்களுக்கு அருள் தாரும் இறைவா. दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया। क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया। तुझ में ही मेरी सुबह, तुझ में ही हर शाम, तुझसे ही करता शुरू हर कोई काम। तुझ में ही मेरी सुबह, तुझ में ही हर शाम, तुझसे ही करता शुरू हर कोई काम। शुक्रिया करता हूँ मैं लेके तेरा नाम, आदर और धन्यवाद आज तेरे नाम। शुक्रिया 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 तेरा, शुक्रिया 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 यीशु तेरा।
शुक्रिया 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 तेरा शुक्रिया 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 यीशु तेरा। திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கிலும் நான் நடங்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கு அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன் எனக்கு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலத்தை பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடல் 23. கடவுளின் அருளும் அவரின் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் நமக்கு இருக்கிறது என்றும், நாம் சாத்தானின் சூழ்ச்சிக்கு உள்ளாகாமல் நம்மை அவர் எப்பொழுதும் கண்ணின் கருமணி போல காத்து வருகிறார் என்றும் நமக்கு இந்த திருப்பாடல் நினைவுபடுத்துகின்றது. இந்த திருப்பாடலில் வரும் கோலும் நெடுங்கழியும் பழைய ஏற்பாடு காலத்தில் பகைவர்களிடமிருந்து தன் மந்தையை காப்பதற்காக ஆயனால் பயன்படுத்தப்பட்டவை ஆகும். இவை நம்மை நெறிப்படுத்துவதற்கும் ஆயன் மந்தையின் மீது அதிகாரம் கொண்டவர் என்பதையும் இது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. மேலும் இத்திருப்பாடல் நமது இறுதி சடங்கிலும் பயன்படுத்தப்படுகின்றது. ஏனெனில் நாம் இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அவர் நம்மீது அளவில்லாத அன்பு கொண்டிருப்பதால் அவர் நம்மை எப்பொழுதும் தேற்றுகிறவராகவும் வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார் என்ற உறுதியினை இத்திருப்பாடல் நமக்கு தருகின்றது. ஆகவே திடமான மனதுடன் நம்பிக்கையுடனும் அவரில் பயணிப்போம். திருப்பாடல் 23. இதை மேய்ப்பரின் திருப்பாடல் என்று அழைக்கிறோம். இது நம் கடவுளை பாதுகாக்கும் கடவுளாக குறிப்பிடும் ஓர் அழகான மற்றும் ஆறுதல் தரும் திருப்பாடல். இந்த திருப்பாடலின் மூலம் நம் கடவுளை எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார், நம்மை காக்கின்றார், நமக்கு அமைதி அளிக்கிறார், நம்மை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வுக்கு அழைக்கிறார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே இத்திருப்பாடலை நம்முடைய மலையாள திருத்தொண்டர்கள் பாட நாம் அனைவரும் பக்தியோடு தியானிப்போம்.
നല്ലൊരിടയൻ വത്സലനാം നായകനും താൻ തൻ കൃപയാൽ മേച്ചിടുമെന്നേ കുറവേതുമെനിക്കില്ലതിനാൽ കർത്താവൻ നല്ലൊരിടയൻ വത്സലനാം നായകനും താൻ തൻ കൃപയാൽ മേച്ചിടുമെന്നേ കുറവേതുമെനിക്കില്ലതിനാൽ പച്ചപ്പുൽ തകിടികളിൽ താൻ വിശ്രാന്തി എനിക്കരുളുന്നു നിശ്ചലമാം നീർച്ചോലയതിൻ സവിധത്തിൽ ചേർത്തിടുമെന്നേ കർത്താവൻ നല്ലൊരിടയൻ വത്സലനാം നായകനും താൻ തൻ കൃപയാൽ മേച്ചിടുമെന്നേ കുറവേതുമെനിക്കില്ലതിനാൽ എൻ പ്രാണനു ശീതളമാകും തിരുനാമമതോർമ്മിച്ചെന്നേ നേർവഴിയിൽ തന്നെ നയിച്ചു കുറവേതുമെനിക്കില്ലതിനാൽ കർത്താവൻ നല്ലൊരിടയൻ വത്സലനാം നായകനും താൻ തൻ കൃപയാൽ മേച്ചിടുമെന്നേ കുറവേതുമെനിക്കില്ലതിനാൽ ഇരുൾ മൂടിയ സാനുവിലും ഞാൻ ഭയമെന്തെന്നറിയുന്നില്ല ചെങ്കോലും ശാസകദണ്ഡും എൻ കാലിൻ മാർഗമതാകും കർത്താവൻ നല്ലൊരിടയൻ വത്സലനാം നായകനും താൻ തൻ കൃപയാൽ മേച്ചിടുമെന്നേ കുറവേതുമെനിക്കില്ലതിനാൽ ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை, குறையில்லை, இல்லை.
என்னை படைத்த கடவுள் என்னோடு இருக்கும் பொழுது, என்னை வழிநடத்தும் பொழுது யார் என்னை சோதிக்கக்கூடும் என்ற ஒரு ஆச்சரியத்தோடு நல்ல ஆயனை நமது வாழ்வின் ஆயனாக ஏற்று வாழ இந்த நேரத்திலே நாம் அவரை தேடி செல்வோம். நம்மோடு வாழ்ந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல ஆயனை இந்த நேரத்தில் நாம் அடையாளம் கண்டு கொள்வோம். அவருடைய வார்த்தையையும் அவருடைய வாழ்க்கையையும் நமது வாழ்க்கையாக தேடி செல்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ நம் ஆயனை ஒரு சிறிய கதையின் மூலம் நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஒரு கடலில் கப்பலானது பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் பல்வேறு மக்களும் ஒரு சிறு குழந்தையும் பயணித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களது இலக்கை அடைந்தவுடன் அந்த கலங்கரை விளக்கை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் சற்று நேரத்தில் அந்த கப்பலில் இடியும் மழையும் காற்றும் வீசத் தொடங்கியது. அங்கிருந்த மக்கள் அனைவரும், நாம் அனைவரும் சாகப் போகிறோமே, நம்மை பாதுகாக்க யாரும் இல்லையே, நம் வாழ்க்கை இதோடு முடிந்துவிடுமோ என்று தங்களுக்குள்ளே அழுது புலம்புகிறார்கள். தம்மை பாதுகாக்கவும் தம்மை வழி நடத்தவும் தமக்கு வாழ்வளிக்கவும் யாருமே இல்லையே என்று கலங்கி அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அம்மத்தில் ஒரு சிறு குழந்தை அமைதியோடு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு அந்த கலங்கரை விளக்கை பார்த்து ஜெபித்து கொண்டிருந்ததாம். அந்த கலங்கரை விளக்குதான் நம் நல்ல ஆயன். அந்த மக்கள் அக்குழந்தையை கேட்டவுடன் அக்குழந்தை அழகாக சொன்னதாம், நம்மை படைத்த கடவுள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம் மத்தியில் நமக்காக அவர் எந்நாளும் இருக்கின்றார். நாம் ஏன் கலங்க வேண்டும்? அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம், மகிழ்ச்சி நிச்சயம். நம் வாழ்வில் அனைத்தும் நம்மிடம் வந்து சேரும், நம் வாழ்க்கை முழுமையடையும் என்று அக்குழந்தை சொன்னாராம். ஆம், இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மழையைப் போல அந்த மழை ஒரு மாற்றத்தின் அடையாளமாக நம் வாழ்வில் வரக்கூடும். மறு வாழ்வின் அடையாளமாக நம் வாழ்வில் வரக்கூடும். புது வாழ்வின் நிலை வாழ்வின் அடையாளமாக கூட அந்த மழை வந்து நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடும். ஆகவே நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது நம்பிக்கையோடு நம் நல்ல ஆயன் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த ஆழ்ந்த விசுவாசத்தை நம் மனதில் பதிய வைப்போம். அந்த புயல், காற்று இவையெல்லாம் இன்று நம்முடைய சமுதாயத்தில் நாம் போராடி கொண்டிருக்கின்ற பல்வேறு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பாவ வாழ்க்கை இவை அனைத்துமே நாம் புது வாழ்வு பெற ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்வோம். அந்த கடல்தான் நாம் வாழுகின்ற இந்த உலகம். அந்த குழந்தை போல அந்த மனதையும் அந்த விசுவாசத்தையும் நாம் இன்று பெற்று செல்ல நல்லாயனாக நம் முன் வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்வோம். நாம் ஒவ்வொருவரும் அந்த குழந்தை மனம் வேண்டி, அந்த குழந்தையின் விசுவாசம் நம் மனதிலே இருக்க, அவ்வாறு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் அனைவரையும் பாதுகாக்கின்றார். அவர் தனது கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கின்றார். அவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையாக மாற நம்மை தேடி வருகின்றார். நம்முடைய இதயம் அவர் வீற்றிருக்கும் இதயமாக நம் ஆண்டவர் நல்ல ஆயன் நமது உள்ளங்களிலும் நமது இல்லங்களிலும் எந்நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்றார் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தில் நாம் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது அனைத்துமே நம் வாழ்வில் நிகழும். இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் மேல் வைக்கின்ற அந்த விசுவாசத்தையும்
புனித தொன்போஸ்கோ அன்னையின் மீது வைத்த அந்த விசுவாசத்தையும் நம்முடைய ஆண்டவர் மீதும் அன்னை மரியாவின் மீதும் வைக்கும் பொழுது நம் வாழ்க்கை நிலை வாழ்வை அடைய செய்யும், முழு வாழ்வை பெற செய்யும். நாம் நம் வாழ்வில் பிறருக்கு ஒரு புதிய மனிதர்களாக, நல்ல ஆயனாக, மகிழ்ச்சி தரக்கூடிய ஆயனாக, பிறருடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஆயனாக நாமும் வாழக்கூடும் என்பதுதான் நாம் இந்த நாளில் சிந்திக்க அழைக்கப்படும் கருத்து. ஆகவே ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை, குறை இல்லை, இல்லை. நல்ல ஆயனை நமது வாழ்வின் ஆயனாக ஏற்று வாழ நாம் மீண்டும் இதில் நாம் சிறந்து ஜெபிப்போம், அவருடைய ஆசிரை பெறுவோம். இறைவா, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம், புகழ்கின்றோம். ஸ்தோத்திர பலி விண்ணக தேவனாகிய உமக்கே. நீரே அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்று கூறும் இந்த தெலுங்கு பாடலை தியானிப்போம். పరలోక తండ్రి ఆరాధనా, 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 పరలోక తండ్రి ఆరాధనా. హల్లెలూయా హల్లెలూయా స్తుతి మహిమా, హల్లెలూయా హల్లెలూయా స్తుతి మహిమా, హల్లెలూయా హల్లెలూయా స్తుతి మహిమా, హల్లెలూయా హల్లెలూయా స్తుతి మహిమా. యేసు రాజా ఆరాధనా, నా 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 యేసు రాజా ఆరాధనా. యేసు నామం జయ జయ, జయ క్రీస్తు నామం జయ జయ, యేసు నామం జయ జయ, జయ క్రీస్తు నామం జయ జయ, యేసు రక్తం జయ జయ, జయ క్రీస్తు రక్తం జయ జయ, యేసు రక్తం జయ జయ, జయ క్రీస్తు రక్తం జయ జయ.
आराधना परिशुद्ध आत्मा 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 आराधना येसु नामं जय 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 क्रिस्तु नामं जय जय येसु नामं जय 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 क्रिस्तु नामं जय जय येसु रक्तं जय 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 क्रिस्तु रक्तं जय जय येसु रक्तं जय 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 क्रिस्तु रक्तं जय जय हल्लेलूया हल्लेलूया स्तुति महिमा हल्लेलूया हल्लेलूया स्तुति महिमा हल्लेलूया हल्लेलूया स्तुति महिमा हल्लेलूया हल्लेलूया स्तुति महिमा உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது தேவைகளை அறிந்து நிறைவு செய்யும் ஆயனே, இம்மன்னக வாழ்வை வாழ தேவைகள் பல இருப்பினும் இன்றியமையாத ஒரே தேவை நீரே என்பதை உணர்ந்து உம்மை நாடி வர எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆன்மீக வாழ்விற்கு ஊக்கமளிக்கும் ஆயனே, சமூக ஊடகங்களின் தாக்கத்தினால் இறைவனை மறந்து உலக இன்பத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் சமுதாயத்தையும் மக்களையும் உம்மிலே நம்பிக்கை கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆன்மீக வாழிலே ஊக்கமளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தும் ஆயனே, எங்கள் அன்றாட வாழ்வில் எங்களோடு உடனிருந்து எல்லாவித இன்னல்கள் நெருக்கடி ஆபத்துகளிலிருந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எந்நாளும் ஆசிர்வதிக்கும் ஆயனே, உமது ஆசிர்வதிக்கும் கரத்தால் இவ்வுலகை ஆசிர்வதியும். நாங்கள் அனைவரும் உமது அருளை நிரம்ப பெற்ற மக்களாய் உமது சாட்சிகளாய் இவ்வுலகில் வாழ தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை
இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரிந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரிந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாரே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்பு தெய்வமே, இதோ இந்த அற்புதமான நாளிலே இந்த அற்புதமான சகோதரர்களோடு கூட இணைந்து உம்மை ஆராதிக்கவும், உமக்கு நன்றி செலுத்தவும், உம்மோடு இணைந்திருக்கவும் இந்த வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ உலகெங்கும் இருக்கின்ற ஏராளமான மாதா தொலைக்காட்சி நேயர்கள் உமது திருமுன்னிலையில் உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த ஒன்று கூடியிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இதோ நீர் எங்களுடைய ஆயனாக இருக்கிறீர். அதனால் எங்களுடைய வாழ்வு ஒருபொழுதும் குறைவுபடுவதில்லை. ஆமாண்டவரே, நாங்கள் தாகம் என்று தவிக்கிற பொழுதெல்லாம் எங்களை அற்புதமான நீர் ஓடைகளுக்கு நீர் அழைத்து செல்கிறீர். நாங்கள் பசி என்று தவிக்கிற நேரங்களிலெல்லாம் பசுமையான புல்வெளியை நோக்கி எங்களை அழைத்து செல்கிறீர். ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, இதோ இன்னும் சில நேரங்களில் நாங்கள் தவறி போகிறோம். உம்முடைய பாதையிலே நடக்க மறந்து எங்களது மனம் போன போக்கிலே நாங்கள் வாழத் தொடங்கி விடுகிறோம். ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் நாங்கள் தேங்கி விடுகிறோம். உம்முடைய அந்த தலைமையை அறியாமல் உணராமல் நாங்கள் வழியிலேயே தேங்கி விடுகிறோம். ஆனால் ஆண்டவரே, அப்படிப்பட்ட நேரங்களில் எங்களை நீர் தேடி வருகிற தெய்வமாக இருக்கிறீர். அப்படி தேடி வந்து இதோ எங்களை பார்த்து நீர் உம்முடைய தோள்களிலே சுமந்து செல்கிறீர். அந்த 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு பாவியான எங்களை தேடி, உம்மை மறந்து போன எங்களை தேடி ஓடி வருகிற தெய்வமாக இருக்கிறீர். ஆமாண்டவரே,
ஆமாண்டவரே, நாங்கள் செய்கிற தவறுகளை, குற்றம் குறைகளை நீர் நினைவில் கொண்டிருந்தால் ஒருவரும் ஒருபோதும் உமது திருமுன்னிலையிலே வாழ முடியாதையா, வாழ முடியாதையா. அதிசயம் செய்கிறவரே, அற்புதம் செய்கிறவரே, எங்களை தோள்களிலே சுமப்பவரே, உமக்கு நன்றி ஐயா. இதோ இந்த நாளிலே இந்த திருத்தொண்டர்களுடைய இவர்களுடைய இந்த அற்புதமான அர்ப்பணிப்பை, இவர்களது இறை அழைத்தல் வாழ்க்கையை உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களை நீர்தாமே வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையில் இவர்கள் உம்முடைய வழியில் நடக்க முன்வந்திருக்கிறார்கள். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தும், இவர்களை தைரியப்படுத்தும். இவர்கள் தளர்ந்து விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு தொடர்ந்து இவர்களோடு இரும். அன்பு தெய்வமே, இந்த அற்புதமான ஆராதனை நிகழ்விலே பங்கேற்கின்ற கோடான கோடி மக்களை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவர்களை தொடும் ஐயா, அவர்களை ஆசீர்வதியும் ஐயா. அவர்கள் தேங்கி விடாதபடிக்கு, தளர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய சக்தியை, உம்முடைய ஆற்றலை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஆயனே, எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, ஒளியாய், வழியாய், வாழ்வாய் எங்களுக்கு இருப்பவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இதோ இந்த நாளிலே எங்களை முழு மனதோடு முழுமையாக உமக்கு அர்ப்பணமாக்குகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. மாண்புயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் மகிழ்ச்சியோடும் வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை
மன்றாடுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.